வணக்கம். இது பரதி ஊடகத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாலில் மாமியாரை கொலை செய்து வீசி எறிந்த மருமகன், மகனின் முறைப்பாட்டில் வெளியில் வந்த திடுக்கிடும் தகவல். எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி, இன்று நாட்டை வந்தடையும் பாரிய கப்பல். போலீஸ் விசாரணைக்கு அச்சப்பட்டு ஓட்டோ சாரதி தீக்குளிப்பு. வவுனியாவில் மயான பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட நபர், உதவி கோரும் போலீசார். எரிபொருளை பதுக்கிய மூவர் அதிரடியாக கைது. ஜாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரும் மருமகனால் அடித்து கொலை. வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக வெடிக்கவுள்ள போராட்டம். வவுனதீவில் கிணற்றிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட இளம் தாய், பின்னர் நடந்த சம்பவத்தால் பரபரப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். ஜாழ் பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் ஒருவர் மருமகனால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், கணவன் மனைவி இருவருக்கும் இடையே விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் குறித்த விரிவுரையாளரான தனது தாயையும் தனது தங்கையையும் தங்கையின் கணவர் கடத்திச் சென்றதாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் விரிவுரையாளரின் மகன் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து விசாரணைகள் செய்வதற்காக யாழ்ப்பாண போலீசார் பாண்டியன் தாழ்வில் உள்ள அவர்களது வீட்டிற்கு சென்றனர். அங்கே வீட்டின் ஓடு கலட்டப்பட்டு கயிறு மூலம் வெளியேறியதற்கான ஆதாரமும் அறுக்கப்பட்ட தலைமுடியும் ஆதாரமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்நிலையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். அதன் அடிப்படையில் அவர்கள் பரந்தன் பகுதியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் வாகனத்துக்கு எரிபொருளை நிரப்பியமை QR குறியீடு மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நேற்றைய தினம் திருகோணமலை பகுதியில் வைத்து விரிவுரையாளரின் மகளான 19 வயதுடைய மனைவி மற்றும் 21 வயதுடைய கணவன் என இருவரையும் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து அவர்களை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் விரிவுரையாளரான குறித்த பெண் மருமகனின் தாக்குதலின் போது உயிரிழந்த விடயம் தெரிய வந்துள்ளது. நாட்டின் சமையல் எரிவாயு தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் 3900 மெட்ரிக் டன் லிட்ரோ எரிவாயுவை ஏற்றிய கப்பல் ஒன்று இன்றைய தினம் நாட்டை வந்தடையவுள்ளதாக லிட்ரோ கேஸ் லங்கா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் வருகை தரும் கப்பலையும் சேர்த்து இந்த மார்ச் மாதத்தில் மட்டும் இதுவரை மொத்தம் 7 எரிவாயு கப்பல்கள் இலங்கையை வந்தடைந்துள்ளன. இந்த 7 கப்பல்கள் மூலம் இதுவரை மொத்தம் 21,300 மெட்ரிக் டன் எரிவாயு நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக எரிவாயு கப்பல்கள் நாட்டை வந்தடைந்து வருவதால் நுகர்வோருக்கு எவ்வித தட்டுப்பாடுமின்றி எரிவாயுவை விநியோகிக்க முடியும் என நிறுவனம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய நாடு முழுவதும் உள்ள விநியோகஸ்தர்கள் மூலம் சமையல் எரிவாயு கொள்கலன்களை தடையின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகரகம பன்னிப்பிட்டிய பிரதேசத்தில் ஓட்டோ சாரதி ஒருவர் நேற்றைய தினம் தீப்பற்றி உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். வாடகைக்கு வழங்கப்பட்ட வீட்டில் ஏற்பட்ட தர்க்கம் மற்றும் அது தொடர்பான போலீஸ் விசாரணை கஞ்சியை இவர் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்த ஓட்டோ சாரதிக்கு சொந்தமான வீடொன்று தம்பதி ஒருவருக்கு வாடகைக்கு வழங்கப்பட்டிருந்தது. அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கும் உரிமையாளருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் நிலை காரணமாக இருதரப்பினரையும் போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு போலீசார் அழைப்பு விடுத்தனர். குறித்து போலீஸ் முறைப்பாடு மற்றும் விசாரணை தொடர்பாக தனது கணவர் மிகுந்த கவலையுடனும் பயத்துடனும் காணப்பட்டார் என்று உயிரிழந்தவரின் மனைவி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பாக மகரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா ஈரப்பெரியகுளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொது மயான பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் ஒருவரை அடையாளம் காண்பதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி குறித்த மயான பகுதியிலிருந்து நபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். எனினும் நீண்ட நாட்களாகியும் அவர் குறித்த எவ்வித அடையாளங்களும் இதுவரை கண்டறியப்படவில்லை. உயிரிழந்த நபர் சுமார் 5 அடி 6 அங்குல உயரமுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்து நபர் தொடர்பான ஏதேனும் தகவல்கள் அல்லது புகைப்பட அடையாளங்கள் தெரிந்திருப்பேன் உடனடியாக கீழ்காணும் தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு ஈரப்பெரியகுளம் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர்.
தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் ஈரப்பெரியகுளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி 0718591344, போலீஸ் நிலைய அவசர அழைப்பு 02422235352 ஆகிய இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈரப்பெரியகுளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக இன்றைய தினம் காலை 8 மணிக்கு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சீரான சேவைகள் இல்லாத காரணத்தால் அவற்றை சீர் செய்யுமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்கு தாதியரின்மை, 24 மணி நேர சேவையின்மை, நோயாளருக்கு ஆவுவண்டியை காரிநகர் வைத்தியசாலைக்கு வழங்கியமை, வைத்தியசாலையில் காணப்படுகின்ற குறைபாடுகள் போன்றவற்றுக்கு தீர்வு கோரி இந்த போராட்டமானது நோயாளர் நலன்புரி சங்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே குறித்த போராட்டத்தில் அந்த வைத்தியசாலையை பயன்படுத்தும் அனைத்து தரப்பினரையும் இணையுமாறும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. வவுணதீவிலிருந்து மட்டக்களப்பு நகருக்கு 2 வயது குழந்தையுடன் நேற்றைய தினம் வியாழக்கிழமை சென்று காணாமல் போன இளம் தாயொருவர் தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் பாழடைந்த கிணறு ஒன்றிலிருந்து உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். அத்தோடு அதே கிணற்றிலிருந்து அழுகிய நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுணதீவு காவல்துறை பிரிவில் உள்ள கொத்தியவளி பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளம் தாயொருவர் அவரது 2.5 வயது குழந்தைக்கு ஏற்பட்ட காய்ச்சலுக்கு மருந்தெடுப்பதற்காக நேற்றைய தினம் வியாழக்கிழமை காலை வீட்டிலிருந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு புறப்பட்ட நிலையில் இரவாகியும் வீடு திரும்பாததை அடுத்து உறவினர்கள் அவரை தேடி வந்ததுடன் வவுணதீவு காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். இந்நிலையில் சம்பவ தினமான நேற்று வெள்ளிக்கிழமை காலை கொக்கட்டிச்சோலை காவல் பிரிவில் உள்ள தாந்தாமலை நெல்லிக்காடு பகுதியில் மாட்டுப்பட்டியில் பாலெடுப்பதற்காக சிலர் சென்று கொண்டிருந்த போது அந்த பகுதி பிரதேசத்தில் உள்ள பாலடைந்த கிணறு ஒன்றிலிருந்து அலறல் சத்தம் ஒன்று கேட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்கு சென்று பார்த்தபோது பெண்ணொருவர் கழுத்தளவு நீரில் உயிருக்காக போராடி கொண்டிருப்பதை அவர்கள் கண்டுள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டு பெண் மீட்கப்பட்ட போது அவர் கிணற்றில் அழுகிய நிலையில் சடலங்கள் இருப்பதாக தெரிவித்த நிலையில் அவரை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இதேவேளை அவருடன் வந்த குறித்த குழந்தை கொத்தியாவளியில் உள்ள அவரது வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கொண்ட வயல் பகுதியில் கைவிடப்பட்டு அழுது கொண்டிருந்த நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டு மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறை நீதிமன்ற அனுமதியை பெற்று தடயவியல் பிரிவு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு கிணற்றில் அழுகிய நிலையில் இருந்த சுமார் 20 வயதுக்குட்பட்ட பெண்ணொருவரின் சடலம் ஒன்றை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டு போதனா வைத்தியசாலை பிரேத அறையில் ஒப்படைத்தனர். இச்சம்பவத்தினால் பாதிக்கப்பட்டவர் பெரும் அதிர்ச்சி அடைந்து பயத்த நிலையில் இருந்து வருவதால் அவரிடம் தொடர்ந்து விசாரணை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த இளம் தாய் கடத்தப்பட்டாரா, கொள்ளையர்கள் வாகனத்தில் கடத்தி சென்றனரா, தங்க ஆபரணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டதா என பல கோணத்தில் கொக்கட்டிச்சோலை வவுணதீவு காவல்துறை மாவட்ட புலனாய்வு பிரிவினர் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட சடலம் கடந்த மாதம் வெள்ளாவளி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் காணாமல் போன பெண்ணுடையதாக இருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.